ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51:2. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறவர், என்னை நம்புங்கள் என்று சொல்வதற்காக இந்த ஒரு உதாரணத்தையும் கூடவே சேர்த்து சொல்லுகிறார். பாருங்கள், இன்று அவர் நம்மோடு முகமுகமாய் பேசுகிறார். தம்பி, ஆபிரகாமை பாருப்பா, சாராளை பாருப்பா, பைபிள்ல படிச்சிருக்கிய. அவர்கள் ஒருவராய் இருக்கையில் நான் ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதிக்கவில்லையா, உன்னையும் அப்படி ஆசீர்வதிப்பேன் என்று சொல்வதற்கு எவ்வளவு பாடுபடுகிறார் பாருங்கள். காரணம், நம் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறவர் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டுமா? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் எனக்கும் உண்டு. ரோமர் 2:11, அப்போஸ்தலர் 10:34 சொல்லுகிறது, அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை. ஆபிரகாமை ஆசீர்வதித்து பெயரை பெருமைப்படுத்தினர் உங்களுக்கும் எனக்கும் செய்ய மாட்டாரா? செய்தே ஆக வேண்டும். இன்று நீங்கள் கடந்து போகிற கண்ணீரின் பாதை அல்லது உங்களுடைய அலுவலகத்தில் நீங்கள் அனுபவிக்கும் பாடுகள் தற்காலிகமானவைகள். இறுதியில் நீங்கள் வெற்றி பெற்றே ஆக வேண்டும். இன்றைக்கு நாம் வெற்றியை பெற்றே ஆக வேண்டும். We are not going to postpone things till tomorrow. Tonight we are going to claim our blessing, our individual blessing. We are going to challenge God. You said, Lord Abraham, I am going to make a great name for you. Why not you make a great name for me if I give my heart to you? We will challenge God tonight. அதற்கு தான் இந்த கூட்டங்கள். ஆபிரகாம் என்ற பெயரை பெருமைப்படுத்தின நீர் என் பெயரை பெருமைப்படுத்தியாக வேண்டும். எந்த இடத்தில் நான் வேதனையின் துன்பத்தையும் வெட்கத்தையும் அனுபவிக்கிறேனோ அதே இடத்தில் எனக்கு கொடுத்தே ஆக வேண்டும் என்று இன்று இரவு நாம் ஒரே குடும்பமாய் கேட்க போகிறோம். அவரும் கொடுக்க போகிறார். ஆமென். நம் ஆண்டவர் அதை செய்வார். மனம் கலங்காதிருங்கள்.